அமெரிக்கா பெனிசில்வேனியாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வலது காதில் ரத்தம் சொட்ட சொட்ட மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். டிரம்ப் முகம் சுளித்து வலது காலில் ஒரு கையை பிடித்தார். அவரது கன்னத்திலும் வாயிலும் ரத்தத்தை தெளிவாக காண முடிந்தது. குடியரசுக் கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளரான டிரம்ப் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் சூழப்பட்டார். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக பேர்வழி உட்பட 2 மரணமடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை எதிர்த்து டிரம்ப் களத்தில் மோதவிருக்கும் இவ்வேளையில் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் அமெரிக்கர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்ப் பாதுகாப்புடன் இருப்பதாக ரகசிய சேவைத்துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. அவர் தற்போது நலமாக இருப்பதோடு மருத்துவ நிலையத்தில் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் பிரச்சார அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த கொடூரமான சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு டிரம்ப் நன்றி தெரிவித்திருக்கின்றார். மேல் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என டிரம்பின் தேர்தல் பேச்சாளர் ஸ்டீவன் ஷுங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.